அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு உங்கள் சந்திப்பு எழுமல்கிறேன். என்னுடைய 7வது நூல் தேனமலட்சுமணன் படைப்புலகம். இது கலைஞன் பதிப்பகத்தில் வெளியானது. என்னுடைய படைப்புகளை கொண்டு முபின் சாதிகா என்னை எடுத்த பேட்டிகளின் தொகுப்பு. இதில் 100 கேள்விகள் கேட்டிருந்தால் அதுக்கு நான் பதிலளித்திருந்தேன். இதில் இப்போது 51வது கேள்வியிலிருந்து 75வது கேள்வி வரை பார்க்கலாம். முதல்ல அவர் கேட்டது வெளிப்படையான கருத்தை சொல்வதுதான் எழுத்தின் வேலையா என்று கேட்டிருந்தார். ஆம், தேவைப்படும் இடங்களில் வெளிப்படையாக சொல்லிடம் சொல்லியிருந்தேன். இப்போ 51வது கேள்வி, அத்தகைய எழுத்துத்தான் எப்பொழுதும் வாசகர்களுக்கு தேவையா? ஆம், அவைதான் அவர்களுக்கு யதார்த்தத்தை உணர்த்துகின்றன. 52வது கேள்வி, வாசகர்களின் தரம் உயர்ந்திருக்கிறதா? நிச்சயமாக உயர்ந்திருக்கிறது, ஆனால் அதிகமாக புது வாசகர்கள் உருவாகவில்லை. 53, வாசகர்களின் தரத்தை உயர்த்துவது எழுத்தாளர்களின் வேலையா? இதுக்கு நான் பதில் கொடுத்தது நல்ல படைப்புகளை கொடுப்பது மட்டும்தான் எழுத்தாளர்களின் வேலை. அதை பகுத்து படித்து கொள்வது வாசகர்களின் தேவையின் பொருட்டே நடக்கிறது. எழுத்தாளர்களும் வாசகர்களா என்று கேட்டிருந்தார். அதற்கு நான் அதில் என்ன சந்தேகம் என்று பதில் அளித்திருந்தேன். எழுத்தாளர்களின் தரத்தை உயர்த்த என்ன செய்ய வேண்டும்? நிறைய வாசிப்பு, நிறைய கவனிப்பு, நிறைய நிதானிப்பு வேண்டும். பொழுதுபோக்கு, வெகுஜன இலக்கியம் இவையும் தரம் உள்ளவையாக இருக்கின்றனவா? அவை தரம் உள்ளவையாக மாற்ற வேண்டுமா? அது நான் பதில் சொல்லியிருந்தேன். பொழுதுபோக்கு, வெகுஜன இலக்கியம் இவையும் தரம் உள்ளவையாக இருக்கின்றன. அவை அவை தரமுள்ளவையாக மாற்ற வேண்டுமானா ஆம்னு கொடுத்திருந்தேன். காத்திர இலக்கியத்துக்கு வாசகர்கள் இல்லாததனால், அப்படிப்பட்ட இலக்கியங்களை வாசகர்களுக்கு முறைப்படி கொண்டு சேர்க்காததால் வாசகர்கள் அருகி இருக்கிறார்கள். வாசிப்பின் ருசி அறிந்தவர்கள் அவற்றை வாசிப்பார்கள். வெகுஜன இலக்கியம், நடுத்தர இலக்கியம், காத்திர இலக்கியம் என்ற பிரிவினையை ஏற்கிறீர்களா என்று கேட்டிருந்தார். ஏற்கிறேன் என்று போட்டிருந்தேன். நீங்கள் படித்த இந்த 3 இலக்கியங்களிலும் எது சிந்தனையை மாற்றியமைத்தது? காத்திர இலக்கியம்தான். பெண்ணின் ஒடுக்கப்பட்ட உணர்வு மட்டும்தான் இன்றும் படைப்பாக மாறுகிறதா? ஆம், அது இந்த 3 இலக்கிய வகைமைகளிலும் பிரதானமாக வெளிப்படுத்தப்படுகிறதா? ஆம். உங்கள் எழுத்து எந்த வகைமையில் வர வேண்டும் என்று நினைப்பீர்கள்? காத்திரமாக வர வேண்டும் என நினைத்து அதன் பின் விளைவுகளை யோசித்து காத்திரத்தை குறைத்து நடுத்தரமாக படைக்கின்றேன். உங்கள் கவிதைகள் அனுபவ தொகுப்புகளாக உள்ளன. சம்பவங்களை உருவகப்படுத்தி எழுதப்படுவையாக உள்ளன. சமூக அக்கறையை வெளிப்படுத்தும் நோக்கம் கொண்டுள்ளன. திட்டமிட்டு இது போன்ற வர்ணனையை மேற்கொள்கிறீர்களா? இல்லை, அது தன்னை போல நிகழ்கிறது. எதை எதிர்கொள்கிறேனோ அதையே படைக்கிறேன். உங்களை செலுத்தும் தத்துவம் எது? இருப்பின் சிக்கல், சுயத்தின் பிளவு போன்ற உள்ளுரை அம்சங்கள் கவிதைகளில் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. ஏன்? நான் அவற்றை உணர்கிறேன், அதனால் படைக்கிறேன். என்னை செலுத்தும் தத்துவம் கூட்டத்திலும் தனிமை, எதிலும் நிம்மதியின்மை. உங்களுடைய கவிதைகள் தமிழ் பாரம்பரிய கவிதை வரலாற்றின் தொடர்ச்சியாக நிகழ்த்தப்படக்கூடிய செயல்பாடு எதுவாக இருக்க வேண்டும்? இந்த நூற்றாண்டின் நடுத்தர வர்க்கத்து பெண்மணிகளின் உணர்வுகளின் வெளிப்பாடாக அது பதிவாக வேண்டும். எங்களை பற்றி நாங்கள் தானே சொல்ல முடியும். கவிதைக்குரிய அம்சமாக என்ன இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? கவிதைக்கு பொய் அழகு என்பார்கள். ஆனால் அது உண்மையை பிரதிபலிக்க வேண்டும். படிப்பவர்களுக்கு உணர்வை கடத்த வேண்டும். கவிதையின் அம்சங்களை அந்தந்த கவிதான் நிர்ணயிக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆம். பொதுவாக கவிதைக்குரிய அம்சமாக தீர்மானிக்கப்படுபவற்றுக்குள் வராதவை கவிதைகளாக ஏற்கப்படுவதில்லையா? தனிநபர் வாழ்வியல் மாதிரி ஒவ்வொருவர் எழுத்தும் வெளிப்பாடும் வேறு வேறு. எனவே இவை கவிதை இல்லை என்று யார் தீர்மானிப்பது? கவிதையின் மீதான விமர்சனம் எதை சார்ந்திருக்கிறது? பல சமயங்களில் கருத்தை சார்ந்தும், சில சமயங்களில் அது கவிதைதானா என்ற ஆராய்ச்சியையும், பெரும்பாலான சமயங்களில் அது படைப்பாளியின் மீதான காழ்ப்பை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கிறது. கவிதையின் உள்ளடக்கத்தை வைத்துத்தான் கவிதை மதிப்பிடப்படுகிறதா? உள்ளடக்கம் வகிக்கும் பங்கு பாதி. அதை சொல்ல வரும் சுகமான எழுத்துக்களின் மாயாஜல பங்கு பாதி. படிப்பவரின் மனதில் அது எந்த விதமான சித்திரத்தை அல்லது உணர்வை உண்டாக்குகிறதோ அதை வைத்துத்தான் மதிப்பிடப்படுகிறது. தமிழின் பாரம்பரிய கவிதையின் வரையறை சுதந்திரமான கற்பனைக்கு இடம் கொடுக்கிறதா? அன்றே பரீட்சார்த்த முயற்சிகள், ஓமை, உமானம், உள்ளுரை உமை நடந்திருக்கின்றனவே. தேர்வடிவ கவிதைகளும் உண்டே. திருவள்ளுக்கூற்று இருக்கை, அது போன்ற அனுபந்தங்கள். புதுக்கவிதை அதை மாற்றி அமைத்ததா?
தெய்வம், அரசன், வள்ளலை புகழ்ந்து பாடுவது மற்றும் புராணம், சரித்திரம், நிகண்டு என்றிருந்ததை மாற்றி புதுக்கவிதை எதையும் யாரையும் பாடுபொருளாக்கும் சுதந்திரத்தை கொடுத்தது. நவீன கவிதையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? நிறைய. இன்றைய கவிதை ஆண் பெண் என்ற பிளவில் இயங்குகிறதா? இல்லை. ஆண்கள் எழுதும் கவிதைகளுக்கும் பெண்கள் எழுதும் கவிதைகளுக்கும் என்ன வேறுபாட்டை பார்க்கின்றீர்கள்? சில ஆண் கவிஞர்கள் பெண் பார்வையிலும் பெண்களின் பார்வையிலும், சில பெண் கவிஞர்கள் ஆண் பார்வையிலும் கவிதை எழுதுகிறார்கள். இப்பொழுது திருமண பந்தத்தால் பாதிக்கப்பட்ட அல்லது வேலை கல்வி இடங்களில் பெண்களால் பாதிக்கப்பட்ட ஆண்களும் ஆணிய கவிதைகள் புனைவை தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் வினோதமான புரட்சி. இதோடு 75வது கேள்விகள். இன்னும் 25 கேள்விகளோடு பின்னர் சந்திப்போம். நன்றி.